ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, வீடு துடைக்கும் போது இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம குழம்பு செய்யும்போது புளி உரைக்க மறந்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மட்டும் புளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப் எடுத்து புளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ண தண்ணி நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் நம்ம விட்டுடலாங்க. ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு புளி கரைசல் லைட்டாக கலர் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த புளி ஃபுல்லாகவே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. புளி ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த புளி சக்கரை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பிழிஞ்சிட்டு எடுத்து நீங்கள் பாருங்கள். நமக்கு கொஞ்சம் கூட புளி இருக்காது, வெறும் நமக்கு சக்கை மட்டும்தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புளி உரைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும், புளியுமே நமக்கு வேஸ்டே ஆகாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாமியெல்லாம் கும்பிட போகிறோன்னா அதிக தேங்காய் நம்ம உடச்சி வச்சு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணுவோங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த தேங்காய் மேலே நமக்கு ஒரு மாதிரி வளர்ப்பு தன்மை வந்து நமக்கு அந்த தேங்காய் ஃபுல்லாகவே நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க தேங்காயை இது போல் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் ஃபுல்லாகவே ஒரு கத்தி வச்சு நம்ம கீரல் போட்டு தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம அழகாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் தேங்காய் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நறுக்கின தேங்காவை நீங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ளே தேங்காய் போட்டு நீங்கள் மூடி போட்டு 2-3 டைம் மட்டும் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா தேங்காவும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா தேங்காவும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கையில் நம்ம தேங்காய் துருவோமோ நமக்கு அதே போல் நமக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேங்காவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்ட் எடுத்துக்கலாங்க. சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் சால்ட்டு தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் கை மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் ஃபுல்லாகவும் நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. முக்கியமாக டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடி தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தேங்காய் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசனை மாறாது, டேஸ்ட்டுமே நமக்கு மாறவும் செய்யாது. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் அதிக தேங்காய் உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பரோட்டா செய்யலாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு அளவாக பரோட்டா மாவு எடுத்துருக்கேன். அதாவது மைதா மாவு தாங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சுகர் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு மாவை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நல்லா சாஃப்டாக மாவை நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் மாவை அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயை நீங்கள் மாவு பக்கம் எல்லா மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவை நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவை ஊறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போல் மட்டும் மாவை ஊற வச்சு எடுத்திருக்கேன்.
பாருங்கள் மாவை நம்ம ஊற வச்சு எடுத்துருக்குங்க. இப்போ கை வச்சு அழுத்துற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு ஓர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிறோங்க. சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பெரிய உருண்டையாக தேவையோ அந்த அளவுக்கு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 பரோட்டா மட்டும்தாங்க செய்ய போகிறேன். அதனால் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இது போல் எப்போதும் போல் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி கை வச்சு மாவு மேலே இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கட்டு எடுத்துகிட்டு மாவை எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் மாவை நல்லா மெலிசாக நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓரங்கள் நமக்கு எங்கேயுமே நல்லா தப்பமாக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் சின்ன சின்ன லைனாக நீங்கள் கோடு போட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாவு ஃபுல்லாகவும் கோடு போட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு ஃபுல்லாகவும் நீங்கள் கை வச்சு லைட்டாக நீங்கள் தள்ளினா போதும், அந்த மாவு எல்லாமே நமக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. பாருங்கள் மாவு ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாவு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு ஃபுல்லாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இழுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க எல்லா மாவும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் மொத்தமாக 3 மட்டும் எடுத்துருக்கேன். 3மே நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கட்டை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மாவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக மாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கட்டை எடுத்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நமக்கு ஓரங்கள் பார்த்தா ரொம்ப தப்பமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாக தாங்க இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம தேய்ச்சாச்சுங்க. அந்த ஓரங்கள் பாருங்கள் நமக்கு ரொம்ப மெலிசாகவும் இல்லை குண்டாகவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக 3 போல் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கல்லை வச்சுக்கலாங்க. கல் நமக்கு நல்லா சூடானதுமே 1 டீஸ்பூனுக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிருக்க மாவை நீங்கள் 1 போல் சேர்த்துட்டு ஓரங்கள் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தோசை கை வச்சிங்க 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பினதுக்கப்புறம் ஓரங்கள் வச்சு நீங்கள் தோசை கை வச்சு அழுத்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லாவே மாறி வந்திருக்குங்க. நம்ம 2 பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு பரோட்டா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 3 பரோட்டா எடுத்துங்க. 3 பரோட்டாவுமே நான் இதே போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா லேயராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பரோட்டாவை மறக்காமல் இந்த மாதிரி செய்யணுங்க. அந்த பரோட்டாவை நீங்கள் நல்லா தட்டி கொடுக்கணுங்க. பாருங்கள் இது போல் தட்டில் பரோட்டா வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்கள் ஃபுல்லாகவும் நல்லா நீங்கள் சூடாக இருக்கும்போது தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா ஃபுல்லாகவே நல்லா நம்ம தட்டி விட்டாச்சுங்க. நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, அது மட்டும் இல்லைங்க நிறைய லேயர் நமக்கு வந்திருக்குங்க. நீங்கள் கடையில் எப்படி நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களோ நமக்கு அதே மாதிரி இருக்கும். பரோட்டா நமக்கு ஜவ்வு மாதிரி இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடிக்கு செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. கடை பக்கமும் நீங்கள் போக மாட்டீங்க. பரோட்டா செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் பரோட்டா நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. வீடு துடைக்க போகிறீங்கன்னா இது போல் வீடு துடைச்சி பாருங்கள். எவ்வளோ அழுக்கான வீடாக இருந்தாலும் சரிங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாதி பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. துணி பவுட்ரு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொருள் மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது என்னென்னா முகத்துக்கு போடக்கூடிய பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாப் எடுத்துக்கலாங்க. மாப் எடுத்துகிட்டு தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீட்டை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. அது டைல்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழுக்கான தரையாக இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள். தரை ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடிக்கு நமக்கு தரை அழுக்கும் ஆகாதுங்க. நம்ம பவுடர் போட்டு வீடு க்ளீன் பண்ணுறதுனால அந்த தரையில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே இறந்து போயிடுங்க. வீடு நல்லா பளிச்சுன்னு வாசனையாக இருக்கும். அடிக்கடிக்கு வீடு துடைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.